சகலத்தையும் செய்ய வல்லவராகிய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எலிசா தீர்க்கதரிசியின் காலம் அது. சமாரியா முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியும் போக முடியாது, வெளியிருந்து உள்ளே வர முடியாது. பொருட்களும் எதுவுமே கொண்டு போக முடியாது, கொண்டு வர முடியாது. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. பெற்ற பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் கொடுமையாய் மாறிவிட்டது. யோசித்து பாருங்க, அப்ப எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மூலமா ராஜாவுக்கு வார்த்தை உண்டாகிறது. நாளை தினத்துல இதே சமாரியாவினுடைய வாசல் என்ன நடக்குமா, 1 மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப ராஜாவுடைய பிரதானி சொல்றான், வானத்துல ஆண்டவர் மதகுகளை திறந்து கொட்டினா கூட இவ்வளவு இதா கொடுக்க முடியாது, பஞ்சம் அப்படி இருக்குது, எப்படி இவ்வளவு கோதுமை மாவு கிடைக்கும் சொல்லும் போது, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே நடக்குது. என்ன நடக்குது? சமாரியா சுற்றி முற்றுகைப்பட்ட சீரிய ராணுவத்துக்குள்ள ஒரு ரதங்களையும் குதிரைகளையும் யுத்த வீரருடைய இறைச்சல்களை கர்த்தர் ஒரு சத்தத்தை அனுப்புறாரு. எல்லாம் போட்டுட்டு பயந்து ஓடி போயிட்டான். அங்க அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, அந்த பொருட்கள்லாம் அடுக்கிறாங்க. அவ்வளவு அதே மாதிரி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அளவு கோதுமை மாவு இன்னும் ஏராளமான உணவுப் பொருட்கள் அந்த பஞ்சத்தை மாற்றுகிற அளவு கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆச்சரியத்தை பாருங்கள். இது நடக்குமா? நடக்கும், நடந்தது. அதுதான் உண்மை. இதே மாதிரி தேவன் செய்த காரியங்கள் வித்தியாசமா இருக்குது, ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஊழியக்கார அம்மா அமெரிக்க தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டு போறாங்க. கப்பல் பிரயாணம், அதிகமா விமான பிரயாணம் இல்லாததுனாலே அந்த நாட்கள்ல கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். கப்பலில் பிரயாணத்துல ஏறி உட்கார்ந்து பிரயாணம் ஆரம்பிக்கும் போதிலிருந்தே வாந்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாலும் அதை நிறுத்த முடியவில்லை. என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அது நெடுதூர பயணம், நாட்கள் எடுக்கும். கடைசியாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆரஞ்சு பழத்தை கொடுத்தா சரியாயிரும். ஆரஞ்சு பழம் மட்டும் அவங்களால சாப்பிட முடிகிறது, அது மட்டும் வாமிட் பண்ணல. அப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் சில நாட்கள் இந்த ஆரஞ்சு பழம் இருந்தது அந்த கப்பல்ல இருந்து எடுத்து கொடுத்து இது பண்ணிட்டாங்க. திருப்பி என்ன சொன்னா, ஒரு 2-3 நாள் தான் ஆரஞ்சு பழம் அவங்களுக்கு இருக்குது, முடிஞ்சு போயிருது. அதுக்கு பிறகு நம்ம அக்கறையில போய் அமெரிக்கால சேர்ந்தா தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 3 நாள் வேணா சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லும் போது இந்த அம்மா அதை பற்றி கவலைப்படல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி அவங்க அறைக்குள்ள போனாங்க, ஜோம் பண்ணாங்க, இருக்க பழத்தை சாப்பிட்டு அப்படி போச்சு. அடுத்துல இருந்த கடைசி ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து கொடுத்து அதனுடைய பொறுப்பாளர், எதா இருக்கே, நீ நாளையில இருந்து என்ன பண்ணுவீங்க, 16 நாட்கள் பிரயாணம் இருக்கிறது. எப்படிங்கும் போது ஆண்டவர் கொடுப்பாரு, அவர் பார்த்துக்கொள்ளும். இந்த நடுக்கடல்ல எப்படி உங்களுக்கு ஆரஞ்சு பழம் வரும்னு சொல்லி அந்த உணவு பொறுப்பாளர் கேட்கிறார். என்ன ஆண்டவரால் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இவங்க அறைக்குள்ள போயிட்டாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பணிகளை கவனத்தை செலுத்துறாங்க. கர்த்தர் என்னை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை சொல்லுவேன், அதற்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறான்னு நம்பிக்கையோடு பண்ணும்போது திடீரென்று சொல்லி கொஞ்சம் அந்த கப்பலுக்குள்ள பரபரப்பான சத்தம் கேட்குது. இந்த மாத பெருசா எடுத்துக்கல, அவங்க பாட்டி ஜெபத்துல இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுகிறது, திறக்கிறாங்க. ஒரு தட்டு நிறைய ஆரஞ்சு பழத்துல அந்த பொறுப்பாளர் உள்ள வராங்க. என்ன எப்படின்னா அந்த அம்மாவுக்கும் புரியல. அப்ப சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி உங்க ஆண்டவர் பெரியவருங்க, பக்கத்துல ஒரு கப்பல் திசை மாறி தடுமாறிட்டு இருந்துச்சு, எங்களோட தொடர்பு கொள்ளும் போது அவர்கள்ட்ட தொடர்பு கண்டு நாங்கள் வழி தப்பி போயிட்டோம். அதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு உணவு இல்ல, உங்களுடைய கப்பல்ல உணவு இருந்தா கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவர்கள் உணவு கொடுக்கிறார்கள், சாப்பிடுக்கான பதார்த்தங்களை கொடுக்கறாங்க. அதற்கு மாறாக அந்த கப்பல்ல இருந்து கூட ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்களாம். அது எப்படின்னு சொல்லும் போது அது அமெரிக்காவில இருந்து ஐரோப்பாவுக்கு ஆரஞ்சு பழத்தை கொண்டு போகிற கப்பலாம். யோசித்து பாருங்கள். என் தேவன் எவ்வளவு அழகாய் நடுக்கடலிலும் ஆரஞ்சு பழத்தை கிடைக்க வைத்த அந்த ஊழியக்கார அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என் தேவன் பெரியவர் என்பது இப்பமாதிரி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களான்னு சொல்லி அங்கேயே ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஆண்டவர் பக்கமாய் ஜனங்களை திருப்ப ஆரம்பித்தார்களாம். அவர் காட் இஸ் கிரேட், சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் தேவைகளை சந்திப்பாரு. நடுக்கடலில் வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை, ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து தமது மகளை போஷித்த தேவன் நம்மை நடத்த மாட்டாரா? நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இத்தேவைகளை சந்திக்கிறவர், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர், தடைகளை உடைக்கிறவர், எல்லாவற்றிலும் நீ துணை நிற்கிறவர். அதற்காக ஸ்தோத்திரம். நாளை தினம் என்ன செய்வதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் அவர்கள் இந்த செய்தியை கேட்டா, என் தேவன் கூட இருந்து நான் கூட இருக்கிறேன், என்ன நடத்துவேன், அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி அற்புதத்தை செய்வீராக. வழி நடத்தும்.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமயம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூர்ந்து தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.